குட் மார்னிங் டீம். இன்றைக்கி நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாசிட்டிவ் கோட்டோட ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய அடிப்படை நற்குணம் தனக்கு தானே உண்மையாக இருப்பது. சத்குரு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம டாப்பிக்கில் மூவ் ஆகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஹவு டு யூஸ் சிஎம் ஏரியா 360. நம்மளுடைய கம்பெனியோடைய மெஷர்மெண்ட் ஆப் எப்படி நம்ம மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. என் பேர் கார்த்திக், கியூபிக்மார்ட்லேருந்து பேசுகிறேங்க. நம்ம இன்றைக்கி எப்படி நம்மளுடைய மெஷர்மெண்ட் ஆப் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன் பார்த்திங்கன்னா சிஎம் ஆப்னா என்ன, ஹவு டு அக்சஸ் ஆப்ஷீட் எப்படி யூஸ் பண்ணுறது, அடுத்தது எப்படி அதில் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, அதில் ஒரு ப்ராஜெக்டில் ஏரியா எப்படி ஆட் பண்ணுறது, ஸோ அந்த ஏரியா ஐட்டம் டீட்டெயில்ஸ் அண்ட் ஒர்க் எப்படி ஆட் பண்ணணும், லொக்கேஷன் எந்த லொக்கேஷனில் நம்ம ஒர்க் பண்ணுறோங்கிறத டீட்டெயில்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, மெஷர்மெண்ட்டுக்கு எப்படி ஆப்பை யூஸ் பண்ணுறோம், ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, அப்புறம் எப்படி நம்ம ஒன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் எப்படி செக் பண்ணுறது, எப்படி நம்ம சிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டீம் இது பார்த்திங்கன்னா நம்ம AppSheet ஆப்பு. இது AppSheet எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிற வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்துக்குங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த வியூஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் நம்ம இப்போ பார்க்க போகிற ஆப் சிஎம் ஏரியா 360 அப்படிங்கிற ஆப் பார்க்குறோம். ஸோ ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் அப் உங்களுக்கு எல்லாமே செட்டிங்ஸ்லாம் லோட் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே ரைட் சைடு கார்னரில் ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் இங்கேருந்து நம்ம லோட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு நியூ கொடுக்கணும். நியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் லோட் ஆகும். ஸோ நம்ம ஒரு இப்போ டெஸ்ட் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். இதில் நீங்கள் சைட் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மேண்டேட் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ சைட்னுடைய ஃப்ரண்ட் வியூ நான் இப்போ ஒரு சைட்னுடைய ஃபோட்டோஸ் ஒன்றா கேலரியிலேருந்தோ இல்லை அப்படின்னா நீங்கள் லைவாக நீங்கள் மேக்ஸிமம் நம்ம லைவாக தான் எப்போவுமே எடுக்க போகிறோம். ஸோ லைவாக ஃப்ரண்ட் வியூ நம்மளுடைய கம்பெனி ஒரு இருக்குது இல்லை ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அதனுடைய ஃப்ரண்ட் வியூ வெளியே இருந்து நம்ம இதை ஆட் பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா லாட்டிடியூட் ஆட் பண்ணணும். ஸோ இது ஒன்ஸ் நீங்கள் ஜிபிஎஸ் உங்கள் ஃபோனில் ஆன் பண்ணி இந்த இடத்துல இன்சர்ட் கரண்ட் லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சைட் லொக்கேஷனை எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ ஒன்ஸ் சைட் லொக்கேஷன் லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடும் பேக்எண்டில். ஸோ அடுத்தது இந்த பேஜிலேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடாதுங்க. நீங்கள் இதிலேருந்து வெளியே கேன்சல் கொடுத்து வந்துட்டிங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்காது. ஸோ மறுபடியும் ஃபஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் இந்த பேஜை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வெளியே போகணும். ஸோ அடுத்தது ஏரியா டீட்டெயில்ஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே இந்த ஏரியா டீட்டெயில்ஸுங்கிறது ஒரு மெயின் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூவில் அதிலே மாதிரி தான் இதுக்கு நியூ கொடுத்து க்ரியேட் பண்ணுறோம். இதில் நீங்கள் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணணும். டெஸ்ட்டுங்கிற ப்ராஜெக்ட் நம்ம வச்சுருக்கோம், டெஸ்ட் ப்ராஜெக்ட். இதில் ரூம் நேம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா டெஸ்ட் ஸ்பேஸ் அந்த ரூம் நேம் நம்முடைய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நேம் டெஸ்ட்டுங்கிறத கொடுத்துட்டு ரூம் நேம் ரூம் 1 அப்படின்னு நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இது மேண்டிடேட். ஏன்னா நீங்கள் அடுத்த டைம் நீங்கள் சர்ச் பண்ணுறப்போ நீங்கள் அப்படி தான் எக்ஸாக்டாக அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே ரூம்ஸை செலக்ட் பண்ண முடியும். இல்லைன்னா டிஃபால்ட்டாக எல்லாமே காட்டும். ஸோ ரூம் நேம் வச்சு கொடுங்க. நெக்ஸ்ட் இமேஜ் இப்போ நான் கேலரிலேருந்து லோட் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ளே ஒரு ஏரியாவை டிஃபைன் பண்ணுறீங்க. ஸோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம லேக்ஸ் ஆஃப் ஏரியாஸ் 1 lakh 2 lakhs ஏரியா ஆஃப் நம்ம உள்ளே இருக்கும் ஏரியா. ஸோ இது எப்படி நீங்கள் நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அந்த ஏரியாவை அப்படிங்கிறத பார்க்குறோம்.
ஸோ இப்போ வந்து நீங்கள் எனி கலர்ஸ் லைட் கலர்ஸை செலக்ட் பண்ணிக்கங்க. ஹைலைட் பண்ணுறதுக்கு எது விசிபிளோ அந்த கலர்ஸ் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த ஏரியா அப்படிங்கிறத நீங்கள் ஃபோன்லேயே நீங்கள் மல்டிபிள் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இந்த ஏரியா வந்து இந்த ஏரியா ஏரியா 1 ஏரியா 2 இது பேக் அடிச்சிங்கன்னா ரிவர்ஸ் ஆயிரும். ஸோ நான் ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபோனில் பண்ணுறப்போ நீங்கள் எக்ஸாக்டாக அக்யூரேட்டாக எந்த ஏரியா வருது அப்படிங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணிடுங்க, எந்த ரூம் அப்படிங்கிறது. ஸோ அந்த இல்லைன்னா இது ஒரு மேப் வச்சுருக்கீங்க, இல்லை அந்த ப்ளூ பிரிண்ட் வச்சுருக்கீங்க அந்த ஏரியா, அதில் வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணிடுங்க. ரூம் 1 ரூம் 2 ரூம் 3 அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாக ஹைலைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ இது சேவ் கொடுத்துட்றோம். சேவ் கொடுத்துட்டு மறுபடியும் இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜிலிருந்து நீங்கள் அடுத்தது ஐட்டம் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா, ஐட்டம் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அது வந்து என்ன டைப் ஆஃப் வாலா, டோரா, விண்டோவா. ஸோ ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம் வாலுன்ட்டு, இல்லை புதுசாக ஒன்று வேணும் அப்படின்னா நியூ கொடுத்து நீங்கள் போய் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த என்ன டைப், ஐட்டம் டைப் என்ன. இப்போ நம்ம இதில் வந்து வால் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கிறதுனால நம்ம வாலை செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஒர்க் டைப் வந்து நம்ம அந்த இடத்துல என்ன வேலை செய்ய போகிறோம். அது வந்து ஒரு புட்டியா, இல்லை எபாக்சி பெயிண்டிங்கா, பிளாஸ்டிங் அண்ட் பெயிண்டிங்கா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி, இல்லை பிரிக் ஒர்க் அந்த மாதிரி இருக்கா. ஸோ எனி டைப் அப்படிங்கிறப்போ நம்ம இந்த இடத்துல வந்து நியூ கொடுத்து அதே மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் என்னென்ன. இப்போ நான் வந்து 2 கோட் பட்டி அப்படிங்கிற மாதிரி, பட்டி ப்ளஸ் பட்டி அப்படிங்கிற மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் டீட்டெயில். இது ஒரு மெயின் வந்து நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய அடுத்த பாயிண்ட். ஏன்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்க. ஏன்னா நம்ம ஒரு ஏரியா ரீப்ரொடியூஸ் பண்ணுறப்போ இந்த ஏரியா வந்து நமக்கு இந்த டீட்டெயில்ஸ் தான் முக்கியம். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் லெஃப்ட், ரைட், நார்த் வால், சவுத் வால், என்ட்ரன்ஸ் டு ரைட், டோர் டு ரைட், மெயின் டோர் டு ரைட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணணும். இப்போ நான் ஒரு நார்த் வால் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். நார்த் வாலில் நீங்கள் என்ன டிஃபைன் பண்ணுறீங்க, லெஃப்ட் ஆர் ரைட், அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன வேணுமோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அப்போ நான் நார்த் வால் மட்டும் கொடுக்குறேன். இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்களோ, இப்போ வந்து இடைஞ்சலான ஏரியா இருக்குது, நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். நார்த் வாலில் ஒரு பார்ட் எடுக்கிறீங்க, அப்பர் பார்ட் எடுக்கிறீங்க, டாப் பாட்டம் அந்த மாதிரி கொடுக்கணும். செகண்டரி அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதுலேயும் வந்து இமேஜஸ் ஆட் பண்ணணும். இதுவும் மெயின். நீங்கள் இந்த இடத்துல என்ன இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த ஏரியாவை நீங்கள் மெஷர் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ நான் வந்து கேஸ் ஸ்டடிக்கு வந்து அவுட்டர் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ இதனுடைய வால் லென்த்து வந்து இது ஒரு 20 ஃபீட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு இது வச்சுக்கலாம். இந்த ஏரியா எடுத்தாச்சு. இப்போ இந்த ஏரியாவுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா லென்த், பிரெத் அப்படிங்கிறத எழுதிடுறேன். ஸோ இதில் வந்து இன்னொரு கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிரெத்துக்கு வந்து வேறு கலர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பி. ஸோ இது என்னென்னா நீங்கள் இந்த இமேஜை பார்த்தோன்னே உங்களுக்கு ஐடியா வந்துடும். ஸோ எந்த இடத்துல இந்த மெஷர்மெண்ட் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து ஜாயின் மெஷர்மெண்ட் எடுக்கிறப்போ இந்த இமேஜஸ் வச்சு நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஏரியா. ஸோ இப்போ லென்த்து வந்து நம்ம ஒரு 20 ஃபீட்னு வச்சுக்கிறோம். பிரெத்து வந்து ஒரு 3 ஃபீட். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த சிஸ்டம் கால்குலேட் பண்ணிக்கும். இந்த குவான்டிட்டிங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். இப்போ ஒரு விண்டோஸ் இருக்குன்னா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுவோம். ஸோ 4 இதே ஐட்டம் வந்து 4 இருக்குது அப்படின்னா 4 குவான்டிட்டி 4 நம்பர்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணிவிட்டு ஏரியா லெஸ் அப்படிங்கிறது என்னென்னா இதை வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ண போகிறோமா ப்ளஸ் பண்ண போகிறோமா. இப்போ ஏரியா லெஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இது மைனஸ் ஆகிடும். அதே வந்து நோ கொடுத்துட்டிங்கன்னா இது ஆட் ஆகிடும். ஸோ 2 கோட் பட்டி வந்து அந்த ஏரியாவில் அந்த வாலில் 2 கோட் பட்டி எவ்வளோ ஏரியா. ஸோ இந்த குவான்டிட்டிஸ் அண்ட் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விண்டோ இருக்குது அப்படின்னா 4 விண்டோனா 4 விண்டோட மெஷர் பண்ணால் 4 குவான்டிட்டி. அதுவே ரிப்பீட் ஆகுது, டபுளாக போடுறோம், ஒரு இன்னர் அவுட்டர் அப்படி போடுறோன்னா டபுளாக போடணும். ஸோ அது 2 குவான்டிட்டினா 2.
ஸோ இது வந்து நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு கிடைக்கும் எப்படி இந்த குவான்டிட்டி ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே வந்து மெயின் இதில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஏரியாங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா மெயின் விண்டோவுக்கு வந்துடும். டெஸ்ட்டுங்கிற ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோம். அதுக்குள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்ட் ரூம் 1 க்ரியேட் பண்ணோம். அதுக்குள்ளே என்ன வால். இப்போ நீங்கள் இதில் வந்து ஐட்டம் வந்து டீட்டெயில்ஸ் நம்ம 2 கோட் பட்டி எத்தனை எவ்வளோ செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது ஐட்டமைஸ்டாக ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இந்த இதிலேருந்து வந்துடும். ஸோ இன்னொரு அடுத்த ஒரு மெயின் பார்ட் இதில் வந்து என்னென்னா எப்படி நம்ம எஃபர்ட்டை குறைக்கிறோம். இப்போ நம்ம அந்த ரூமுக்குள்ளே அடுத்த மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த காப்பி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேட்டா அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்துடும். ஸோ நீங்கள் மேனுவலாக மறுபடியும் எதையும் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அப்படியே ஆட் பண்ண இமேஜே வந்துடுச்சு. நீங்கள் இந்த இமேஜை வந்து மாற்றணும் அப்படின்னா புது இமேஜ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த இமேஜ் வந்து அடுத்தது அதே இமேஜில் வந்து வேற ஒரு ஏரியாவுக்கு ஆட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லென்த்து பிரெத். இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் வந்து மெயினாக இன்னொரு விஷயம் பார்க்குறது, இப்போ இதில் நீங்கள் ஸ்ப்ளிட்டப் போடுறப்போ ஏதாவது ஒரு எக்ஸாக்டாக ஒரு இடத்துல நீங்கள் நிறுத்தணும் அப்படின்னா ஒரு இடத்துல கோடு போட்டு காட்டுறீங்க. இதிலிருந்து இந்த இந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த எண்டிங் வரைக்கும் நாங்கள் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் பார்ட் எடுக்கிறப்போ நமக்கு ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து அதே மாதிரி 20 அடிக்கு 2 அடி ஹைட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துட்றோம் ஓவரால் ஹைட்டு. ஸோ இது வந்து அடிஷ்னல். ஸோ என் கொடுத்துட்றோம். குவான்டிட்டி 1, நம்பர்ஸும் 1. ஸோ இது டோட்டல் ஏரியா 40. ஸோ இது சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து இதில் ஆட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து எப்படி ஒரு லெஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அதே மாதிரி நீங்கள் அதிலேயே நீங்கள் காப்பி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு அதே நார்த் வாலில் ஒரு லெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதே பட்டி ஏரியா நார்த் வால். இந்த இடத்துல வந்து லெஸ் விண்டோஸ்னால் விண்டோஸ், டோர்ஸ்னால் டோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி டோர்ஸ் இல்லை டோர் ஓப்பன் அப்படின்னு டோர் ஓப்பன் கொடுத்துட்டு டேப் கொடுத்து நீங்கள் வந்து அதே இமேஜை நீங்கள் எடிட் பண்ணலாம். இல்லை புதுசாக ஒரு இமேஜ் லோட் பண்ணுறனாலும் லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஓப்பன் எந்த இடத்துல இருக்குதுன்னு காட்டுறேன். ஸோ அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன், ப்ளூ கலர். ஸோ அந்த எக்ஸாக்டாக எந்த ஓப்பன் ஓபி அப்படின்னு சொன்னோம்னா இது ஓப்பனாக டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். அதே இமேஜ் கீழே வந்துட்டு நீங்கள் ஓப்பன் வந்து ஒரு 10 ஃபீட்டுக்கு 10 ஃபீட் அப்படி இருக்குன்னா சரி ஓகே 10 ஃபீட்டுக்கு 2 ஃபீட் ஓப்பன் வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் எக்ஸாக்டாக வரும், இல்லைன்னா மைனஸில் போகும். ஸோ இது வந்து குவான்டிட்டி. அதே மாதிரி ஒரு ஓப்பன் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல 2 ஓப்பன் நம்ம ஒரு கேஸ் ஸ்டடி வச்சுக்குவோம். இன்னொரு ஓப்பன் இருக்குது, அதையும் வந்து ஹைலைட் பண்ணிடுறோம். இன்னொரு ஓப்பன் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, 3 ஓப்பன். அப்போ நம்பர் ஆஃப் ஓப்பன்ஸ் வந்து குவான்டிட்டி வந்து 3ன்னு வைக்கிறோம். இது ஒரு 5 ஃபீட்டுன்னு வச்சுக்கிறோம். 5 ஃபீட்டு. இது வந்து லெஸ். ஆமாங்க, இது வந்து நம்ம ஓப்பனுங்கிறனால லெஸ் எஸ் செலக்ட் பண்ணிடுறோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிடும் ஏரியா. ஸோ இதை சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து 2 குவான்டிட்டி 61 41 ஆட் ஆகிடுச்சு. அடுத்தது -30 ஆட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே போகலாம், இந்த காப்பியை செலக்ட் பண்ணி. ஸோ எவ்வளோ குவான்டிட்டிஸ் வேணாலும். ஸோ இதில் இன்னொரு பார்ட் வந்து பார்க்க வேண்டியது, வால்ஸில் லெஸ் இருந்தால் வால்ஸ் லெஸ் தனியாகவும், அதில் விண்டோஸ் இருந்தால் விண்டோஸ் தனியாகவும் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ ரெண்டையும் மெர்ஜ் பண்ணக்கூடாது. ஒரு ரூமில் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வால் எடுத்து முடிச்சிடுறீங்க, அதனுடைய ஓப்பன் பூராமே போட்டு முடிச்சிடுறீங்க. அப்புறம் விண்டோஸை வந்து தனியாக எனாமல் ஒர்க்குக்கோ இல்லை அதர் ஒர்க்குக்கோ தனியாக ஆட் பண்ணுங்கள். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, இந்த லெஸ் இருக்கிற இடத்துலையே வந்து நீங்கள் இதுவே காப்பி பண்ணி, இப்போ இந்த டோருக்கு வந்து பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதுவே காப்பி பண்ணிவிட்டு இங்கே வால் ஐட்டத்துக்கு பதிலாக டோர்ஸ்னு மாற்றிக்கங்க. டோர்ஸ்னு மாற்றிட்டு பட்டிக்கு பதிலாக எனாமல் ஆயில் ப்ரைமர் அடிக்கணும் அப்படின்னா ஆயில் ப்ரைமர் அப்படின்னு மாற்றிட்டு நார்த் டோர் அப்படின்னு வச்சுக்கோங்க. நார்த் வால் டோர். அதே மாதிரி அதே சைஸ் தான். ஏன்னா நீங்கள் வந்து
அதே இமேஜை யூஸ் பண்ணிக்கலாம், அதே ஏரியாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதே குவான்டிட்டி தான், எதுவும் மாறப்போகிறது கிடையாது. ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஏரியா லெஸ் கிடையாது, ஏன்னா நம்ம அது வந்து டோராக வருது. ஸோ சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இந்த பேக் அழுத்தி, ஸோ நீங்கள் பேக் மறுபடியும் அழுத்தி வெளியே வந்தீங்கன்னா இங்கே வந்து டோர்ஸ் அண்ட் வால்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த டோரை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரைமர், அது எந்த ஏரியா, அதோட ஏரியா. ஸோ நீங்கள் வந்து இதுதான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு ஐட்டம். ஸோ இதில் என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் கிளிக் பண்ணி உள்ளே போகிறப்போ நமக்கு டெஸ்ட் ப்ராஜெக்ட் இப்போ ஓவராலாக எவ்வளோ ஏரியா இருக்குது, அதுக்குள்ளே எந்தெந்த ரூமுக்கு அகெயின்ஸ்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா டோர் எவ்வளோ இருக்குது, வால் எவ்வளோ இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வாலுக்கு அகெயின்ஸ்ட் வந்து என்னென்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த ரூம் அந்த ஏரியாவுக்குள்ளே. ஸோ 2 கோட் பட்டி எவ்வளோ இருக்குது, இதில் 1 கோட் பட்டி பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ இருக்குது, ஸோ ஓவராலாக என்ன இருக்குங்கிறது நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்த்துக்கலாம். அதே சமயம் எனாமல் எப்படி பார்க்குறது, டோர்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஆயில் ஐட்டம் எவ்வளோ பண்ணியிருக்கிறோம், அது எந்த ஏரியா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கீ பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்க்குறோம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் எல்லாமே சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ரைட் டாப் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏரோ போட்டிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 1 by 1 நீங்கள் வந்து எடுத்த மெஷர்மெண்ட் பூராமே சர்வருக்கு சிங்க் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு 10 மெஷர்மெண்ட் எடுக்கிறப்போ இந்த சிங்கை வந்து கொடுத்துருங்க. ஏன்னா இது வந்து சிங்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ண டேட்டா பூரா வராது. ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து ரீடூ பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து ஒரு 10 மெஷர்மெண்ட் 20 மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு தடவை சிங்க் கொடுத்துங்க. மேக்ஸிமம் 10 மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு தடவை சிங்க் கொடுத்துங்க. நெட்டு ஆனில் இருக்கணும். ஆனில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லா மெஷர்மெண்ட்டும் சர்வருக்கு போயிடும். ஸோ இந்த கீ பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எப்படி ஒரு மெஷர்மெண்ட் நீங்கள் வந்து டெலீட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தப்பாக எடுத்துட்டீங்க, ஸோ அதை வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா இப்போது நம்ம டெஸ்ட் ப்ராஜெக்டில் போயிட்டு, ஸோ இப்போ நம்ம இந்த ஏரியா இதை வந்து டெலீட் பண்ணுறோம், பட் இது வந்து தப்பாக என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னா, இதில் வந்து இங்கே டெலீட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது எடிட், இது டெலீட். நீங்கள் நார்மலாக கிளிக் பண்ண எடிட்டுக்கு போய்டும். ஸோ நீங்கள் டெலீட் கொடுத்துட்டிங்கன்னா கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஆர் யூ ஷூர், எஸ்ன்னு கொடுத்துட்டீங்க, டெலீட்னு கொடுத்தீங்கன்னா அந்த இது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். டெலீட் பண்ணிவிட்டு ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கங்க. ஸோ கீ பாயிண்ட்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்கள் என்டர் பண்ணுறது ஒவ்வொரு வேல்யூவும் இங்கே வந்துருச்சா இந்த பேஜுக்கு, வராதுலின்னா ஏன் வரலைங்கிறத செக் பண்ணிக்கங்க. சம்டைம்ஸ் நீங்கள் சேவ் பண்ணாமல் சும்மா பேக் அடிச்சிருந்தீங்க ஃபோனில் அப்படின்னா சேவ் ஆகாமல் விட்டுருக்கோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மெஷர்மெண்ட்டு நீங்கள் எடுக்கிறப்பவும் பின்னாடி வந்துட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ஏரியா சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஏரியா வந்துருச்சா, இங்கே இப்போ நான் வந்து 60 ஆட் பண்ணதுக்கப்புறம் -30 வந்துருச்சா, அடுத்தது ஒரு 10 ஆட் பண்ணுறேன் 10 வந்துருச்சா, 100னா 100 வந்துருச்சா அப்படிங்கிறது நீங்கள் ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு 10 இதுக்கும் இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் கொடுத்துங்க. ஆட்டோ ரெஃப்ரெஷ் ஆகிக்கும். எனிஹவ் இந்த இடத்துல வந்து 1 2 3 அப்படிங்கிற மாதிரி காட்டும். நீங்கள் ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டிங்கன்னா அது ஃபுல்லாக சர்வரில் போய் சேவ் ஆகிக்கும். ஸோ இதாங்க ஓவரால் வியூ. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஃபெக்டிவ். நீங்கள் ஒன்ஸ் அப்லோடு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு ஆப்பில் வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் அடுத்த ஒருத்தருக்கு சொல்கிறீங்க அப்படின்னாலும் ஈஸியாக இருக்கும். ஜாயின் மெஷர்மெண்ட்டுக்கு ப்ளஸ் இன்டர்னலாக நம்ம ஒரு ஸ்டாஃபுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த ஏரியாவுக்கு போங்க, இதை பாருங்கள் அப்படிங்கிறப்ப இந்த ஆப்பை யூஸ் பண்ணி இந்த ரூமுக்கு இந்த லொக்கேஷன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எக்ஸாக்டாக புரியும். இதோட இமேஜை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஹைலைட் பண்ணி இந்த இடத்துல இந்த வேலை செய்யுங்கன்னு சொன்னீங்கனாலும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் டீம், இந்த ஆப்பை வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணி நம்ம வந்து எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ கார்த்திக், Cubicmart.